அப்போ 91லேருந்து 2016 வரை இருந்த ஜெயலலிதாவோட ரோலை பற்றி என்ன நினைக்கிறாரு? அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணதா வேண்டாமா? ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணும், செங்கோட்டையெல்லாம் சேர்ந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. மூணாவது ஆண்டு தோக்குறாரு. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாரு அவர்? ஆக்சுவலாக அண்ணாவுடைய தியாகம் அவருக்கு இருக்கா, இல்லை எம்ஜிஆருடைய தியாகம் அவருக்கு இருக்கா? எம்ஜிஆர் எத்தனை வருஷம் போராடினார், எத்தனை வருஷம் கட்சிக்காக பாடுபட்டார், எத்தனை வருஷம் திரையுலகத்தில் வந்து கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் செஞ்சார். இவர் என்ன பண்ணார்? இதை எதிர்க்க வேண்டியது வந்து எடப்பாடி தான், எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கு. அதே மாதிரி கருணாநிதி பேரை யூஸ் பண்ணார்னா, ரோல் பண்ணார்னா சொல்ல எதிர்க்க வேண்டியது ஸ்டாலின் தான். ஆகா, அவர் கருணாநிதி பேரை யூஸ் பண்ணிட்டார், எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப பெருமை அடைஞ்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் அதை வச்சு ஓட்டு வாங்கிறதுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். அவங்கள பொதுத் தலைவர்னு அவர் மாற்ற பார்க்குறாரு. ஆக்சுவலாக பொதுத் தலைவர் அவங்க ஆரம்பித்த கட்சி இங்கே இருக்குது. இறந்துட்டாலே பொதுத் தலைவர் அப்படிலாம் ஆக முடியாதுங்க. அப்படிலாம் எப்படி ஆக முடியும்? நான் கேட்குறேன். இறந்துட்டாலே பொதுத் தலைவர். ஜெயகாந்தை வந்து கருப்பு எம்ஜிஆர்னு கட்சிக்காரங்க சொன்னதுக்கே ஜெயலலிதா எகிரி பாஞ்சிட்டாங்க. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு பிரியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நம்ம பேச உட்கார்ந்த இந்த டைம்ல பேசி முடிச்சிருக்கார் விஜய். அதாவது திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரோல் மாடல், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள்லாம் ரோல் மாடல். பட் அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து தமிழகத்திற்கு மிகவும் மோசமான ஒரு காலம், அதை மாற்றி அமைக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் 3 பேரையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை சொல்ல மாட்டேன்றார், பேர் சொல்ல மாட்டேன்றாரு. அவர்கள் வந்து அமர்ந்த இடத்துல 2017 அப்புறம் 2021 அப்புறம்னு சொல்கிறார். இப்போ நடுவில் ஜெயலலிதாவோட பீரியடு காலியாக விட்டுருக்கார், பேரை சொல்லாத விட்டுறார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் பேரை சொல்கிறார். அமர்ந்த இடத்துல இவர்களான்னு சொல்லிட்டு 2017 அப்புறம் இருந்த எடப்பாடியையும் 2021 அப்புறம் இருந்த ஸ்டாலினையும் சொல்கிறார். இப்போ 2017 முன்னாடி 2011 இருந்தாருல்ல, 92 இருந்தாங்க, 91 இருந்தாங்கல்ல ஜெயலலிதா. கடந்த முறை ஒரு மேடையில ஜெயலலிதா அம்மாவுடைய பெயரையும் பேசியிருக்காரு, அதனால அவங்களே எதிர்க்கல. இல்ல இன்னைக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் அமர்ந்த இடத்தில் இவர்களா அப்படின்னு கேட்கிறார். கேட்டு என்ன சொல்ல, 2017 அப்புறம் 2021 அப்புறம்ன்றார். அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலை, ஜெயலலிதா பேர் அவர் சொல்லலை. அப்போ 91லேருந்து 2016 வரை இருந்த ஜெயலலிதாவோட ரோலை பற்றி என்ன நினைக்கிறாரு? அது ஒரு சந்தேகத்துக்குரிய. விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுப்படி 2017 வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் ரொம்ப புனிதமான உன்னதமான ஆட்சி கொடுத்தார்கள். 91 2016 ஜெயலலிதா ஆட்சி புனிதமான ஆட்சியான அவர் பேர் சொல்லலை. அவர் அப்போனா அவர் 2017 வரை ஆட்சி செய்தவர்கள் சொல்லியிருக்கலாமே. அப்போ முன்னாடி பேரையாவது சொல்லியிருக்கலாமே. அது சந்தேகத்திலே விடுறாரு பாருங்க. ஒன்று வந்து 2017 வரை ஆட்சி செய்தவர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை ஜெயலலிதா பேரை சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே ஜெயலலிதா பேரை சொல்லலை. ஆனால் 2017 அப்புறம் அப்போ 91 to 2017 ஜெயலலிதா ஆட்சி இருந்தது 16 வரையும். அந்த ஜெயலலிதா ஆட்சியை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ அதுக்கு ஒரு ஃபுல் சர்டிஃபிகேட் அவர் கொடுக்கல. ஏன்னா அந்த அம்மா பேரில் ஊழல் வழக்குகள் இருக்குது, அந்த அம்மா தண்டனை கொடுக்குறது முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்றதுனால அதை வந்து ஒரு சைலண்டாக விட்டார். அதாவது ரொம்பவும் வந்து சொல்லிக்காம ரொம்பவும் சொல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா அவருக்கு ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணும்ல, அதனால அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டை வாங்கணுன்றதுக்காக ஜெயலலிதாவை முழுசாவும் போட முடியல, அவரால் முழுசாவும் வந்து மறைக்க முடியல, முழுசாவும் போட முடியல, முழுசாவும் மறைக்க முடியல. இன்னைக்கு அவர் பேரை சொல்லும் போது காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் பேரை சொல்றார், ஜெயலலிதா பேரை விட்டார். ஆனால் வந்து 2017 2021 எடப்பாடி ஸ்டாலினை குறை சொல்றாரு. வந்து அவங்க 2 பேரும் உட்கார்ந்து எடுத்தா அப்போ எடப்பாடியை கிளீனாக எதிர்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தேதியில் அவர் எடப்பாடி எதிர்க்கிறார், அவருக்கு அவர் போட்டியா இருக்கார். இன்னைக்கு தேதியில் ஸ்டாலின் எதிர்க்கிறார், ஸ்டாலின் அவருக்கு போட்டியா இருக்கார். அதுவும் எடப்பாடி எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்புன்றது இப்போதான் வந்திருக்கு. டெல்லி போயிட்டு வந்தப்பறம் தான் வந்திருக்கு. டெல்லி சிபிஐ என்கொயரி போயிட்டு தான் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா செலக்டிவா இருக்கு. பாஜக எதிர்ப்பு, கொள்கை எதிர்ப்புன்றது பின்னாடி போயிடுச்சு. இப்போ எடப்பாடி எதிர்ப்புன்றது முன்னாடி வந்திருக்கு. இன்னைக்கு பேசின பேச்சுல என்னன்னா, எடப்பாடி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இன்னைக்கு பேசுறது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எடப்பாடி ஸ்டாலினும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அவருடைய பாயிண்ட் என்னன்னா, வந்து ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் முழுசாம அவர் சொல்ல மாட்டேன்றாரு,
மறைக்கவும் முடியல அவரால். ஸோ ஏதோ ஏன்னா செங்கோட்டையன்லாம் இருக்கிறதுனால, அதிமுக தானே சார் அவருக்கு வேணும், அதை தானே அவரு செங்கோட்டையன்லாம் இருக்கிறதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை முழுசா சொல்றதா வேண்டாமா, சொல்லாமல் இருக்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் அவருக்கு இருக்கு. அதாவது காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் பேரை சொல்றார், அவங்க உட்கார்ந்த இடத்துல இவங்களான்னு கேட்கிறார். அப்புறம் வருஷம் சொல்லும்போது 2017 ஆரம்பிக்கிறார், 91 2016 அப்படியே விட்டுறார், ஜெயலலிதா பேரையும் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா? அப்போ ஜெயலலிதா ஆட்சி, அப்போ ஜெயலலிதா அவங்க உட்கார்ந்த இடத்துல அப்படின்னா ஜெயலலிதாவையும் சேர்த்துருக்கணும், சேர்க்கலை. அப்போ வந்து வருஷம் சொல்லும்போது 17 வர்றாரு. அப்போ அவருக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஜெயலலிதா பொறுத்த மட்டும் ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணதா வேண்டாமா, ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணும், செங்கோட்டையெல்லாம் சேர்ந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஏடிஎம்கே எதிர்க்கிறது, திமுகவை எதிர்க்கிறது தெரியல. எப்படி சார், அதாவது சினிமாவில் இருக்கும்போது ஒரு காக்கா கழுகு சண்டை, அப்பா சட்டை, அப்பாவோட சேரை நான் உட்காரக்கூடாது, அதாவது அப்பா சட்டையை போட்டுக்கூடாதுன்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை போச்சு. சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல அப்பா சட்டையை நான் போட்டுக்க ஆசைப்படக்கூடாதா, அது எப்படி தவறாகும் அப்படின்னு கேட்டார் சூப்பர் ஸ்டாரை பார்த்து. இங்கே வந்து அதிமுகவை அபகரிச்சுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் அபகரிக்கிறதுலாம் கரெக்டுங்க. காமராஜரோ வந்து எம்ஜிஆரையோ நீங்கள் வந்து ஒப்பிடுறதே வந்து அவங்களெல்லாம் ஒப்பிடுறதே உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க படத்தெல்லாம் போடவே கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாது, அதெல்லாம் தர்மத்துக்கு விரோதமானது, தார்மீக ரீதியில் சரியில்லை. எங்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னும் இருக்குங்க, அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சி இருக்குங்க, அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் தலைவர் இருக்காருங்க. ஆளுங்கட்சியா இருக்கு, எதிர்கட்சியா இருக்கு, ரெண்டுமே ஆக்டிவா இருக்குங்க. அதை நீங்க எப்படிங்க பயன்படுத்தலாம்? காமராஜர் காங்கிரஸ் நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? நீங்க அவங்களெல்லாம் பேரை சொல்லலாம், எதுக்காக சொல்றீங்க? நீங்க 5 பேர் வழிகாட்டி வச்சிருக்கீங்க, பின்வாங்கிட்டாரு. இல்ல நான் சொல்றேன், இப்ப கொள்கை தலைவர்களை எல்லாம் கழட்டி விட்டாரு. இப்ப ஜெயலலிதா அம்மாவையும் கருணாநிதியை ஓட்டு வாங்குறதுல குறியா வந்துட்டாருங்க, ஓட்டு வாங்குறதுல குறியா வந்துட்டாரு. பட் அண்ணாவே எம்ஜிஆர் சொல்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா? அவங்களாம் உழைச்சி வந்தவங்க மேல, பல வருஷங்கள் போராடி வந்தவங்க மேல, இவரெல்லாம் பல வருஷம் போராடி வந்தாரா? கட்சி ஆரம்பிச்சு 3வது ஆண்டு விழா, இந்த வருஷம் தான் 3வது ஆண்டு விழா தோக்குறாரு. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாரு அவர் ஆக்சுவலா? அண்ணாவுடைய தியாகம் அவருக்கு இருக்கா, இல்லை எம்ஜிஆருடைய தியாகம் அவருக்கு இருக்கா? எம்ஜிஆர் எத்தனை வருஷம் போராடினாரு, எத்தனை வருஷம் கட்சிக்காக பாடுபட்டார், எத்தனை வருஷம் திரையுலகத்தில் வந்து கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் செஞ்சார். இவர் என்ன பண்ணார்? அவங்க பேரை சொல்லி ஓட்டு வாங்குறது, அவங்க ஓட்டு அதிமுக ஓட்டை வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதை எதிர்க்க வேண்டியது வந்து எடப்பாடி தான், எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கு. அதே மாதிரி கருணாநிதி பேரை யூஸ் பண்ணாருன்னா, ரோல் பண்ணாருன்னா சொல்ல எதிர்க்க வேண்டியது ஸ்டாலின் தான். ஆஹா, அவர் கருணாநிதி பேரை யூஸ் பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப பெருமை அடைஞ்சிங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவர் அதை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பொதுத் தலைவர்னு அவர் பார்த்த பார்க்குறாரு. ஆக்சுவலாக பொதுத் தலைவர் அவங்க ஆரம்பித்த கட்சி இங்கே இருக்கு, இறந்துட்டாலே பொதுத் தலைவர் அப்படிலாம் ஆக முடியாதுங்க. அப்படிலாம் எப்படி ஆக முடியும்? நான் கேட்குறேன், இறந்துட்டாலே பொதுத் தலைவர். சுதந்திரத்துக்கு முன்னாடி போராடினவங்களெல்லாம் பொதுத் தலைவராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை நடத்தினவங்கலாம் இங்கே இருக்கும்போது நீங்கள் வேணால் பேசலாம், முன்னாள் முதல்வர்ன்ற முறையில் அவரை பாராட்டலாம், ஏதாவது பண்ணலாம். நீங்கள் எலெக்ஷன் பேனர்லாம் அவங்க பேரை பயன்படுத்தினீங்க, எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தினீங்களோ, ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தினீங்களோ, அதெல்லாம் கருணாநிதி படத்தை நிச்சயமாக பயன்படுத்த மாட்டார். அவங்களாம் பயன்படுத்தினீங்களோ அதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம், தார்மீக ரீதியில் அதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் கேட்க வேண்டியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு கட்சிக்காரங்க சொன்னதுக்கே ஜெயலலிதா எகிரி பாஞ்சிட்டாங்க. அவர் வந்து அவருக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, முழிக்கிறார். என்னன்னா அவரை பொறுத்த மட்டும் அவர் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் சொன்னார், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போது எப்படிதான் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறதுன்னு, கூட்டணி சேர்றதுக்கு யாரும் வரலன்ற முதல்ல அதிமுகவோட பேசினாங்க. அவருக்கு வந்து ஃபியூச்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி எலெக்ஷனில் யாருமே வரமாட்டேன்னாங்க, நட்பு சக்தி இல்லாட்டி கூட நான் தனியாகவே நிற்கிறதுக்கு தயார்னு போனாட்டி இவர் பேசினார். ஸோ இன்னைக்கு சூழலில் ஒரு தனியாக நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, தனித்தே வந்து ஒரு களம் காண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருக்காரு. அதனால தான் அதிமுகவை அட்டாக் பண்ணுறாரு, திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ திமுக பிடிக்காதவங்க ஓட்டு நமக்கு விடணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிறவங்க ஓட்டும் நமக்கு அதிமுக போகாத நமக்கு வரணும்னு பாஜக எதிர்ப்பு பேச மாட்டேன். பாஜக எதிர்ப்பெல்லாம் அவ்வளோ பேச மாட்டோம். சிபிஐ இன்கொயரி முடிகிற ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற வரையும் பாஜகவை பற்றி வாயில் பிளாஸ்டிக் போட்டுருவாரு. சரி சார், நேற்று பட்ஜெட் அறிவிப்பு நடந்திருக்கு, அதை பற்றி ஒரு அறிக்கை கிடையாது, வார்த்தை கூட. மாநில சுயாட்சியை காப்போம் அப்படின்னாங்க, அதெல்லாம் ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயம். 50% வேணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க, அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. 41% தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இல்லையே. அதாங்க, அதை பற்றிலாம் அவங்க பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டியை பற்றியோ அவங்க நடவடிக்கைகளை பற்றியோ இவங்க பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை. இப்போ பட்ஜெட்டை பற்றி இது நேரம் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் ஆதரித்து சொல்லுங்கள், எழுத்து சொல்லுங்கள், எது வேணால் சொல்லுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள், நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லுங்கள். ஏதோ ஒரு அரசியல் தலைவர்னா நடக்கிற விஷயங்கள் பலத்துக்கு கருத்து சொல்லணும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது, உங்கள் கருத்து என்ன?
திமுக வழக்கறிஞரை குறை சொல்றீங்க, அரசாங்கத்தில் சரியா ப்ரொஜெக்ட் பண்ணலன்ட்டு. இப்போ பாஜகவோட அது கூட விஜய் சொல்ல மாட்டார். அது சொல்ல மாட்டார், வேற ஒருத்தர் சொன்னார் பாஜக ஆக்டிவிட்டி சரியா இருக்கான்னு, அது சொல்ல மாட்டேன்றார். சர்ச்சுகள் எல்லாம் அட்டாக் பண்ணினாங்க, கிறிஸ்டியன்ஸ் அட்டாக் பண்ணினாங்க, அதை பத்தி எந்த கருத்தும் நீங்க சொல்லலை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தூக்கிட்டு வேற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை பத்தி எந்த கருத்துமே நீங்க சொல்லலை. ஸோ பல விஷயங்கள் கவர்னர் வந்து அறிக்கையெல்லாம் படிக்காத போறாரு, அதை பத்தி நீங்க எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் வந்து பெரிய 13 காரணங்கள்லாம் சொல்கிறாரு, அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஸோ அதிகாரத்தை பிடுங்குற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ பட்ஜெட்டில் கூட கனிம வளத்துறை அதிகாரங்கள்லாம் பிடுங்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க, பேசாமல் இருக்கீங்க. அப்போது மத்திய அரசு செய்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டுக்காத வாய மூடின்னு பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சி ஓட்டுற கருத்து கணிப்பு வந்திருக்கு. சி ஓட்டுற கருத்து கணிப்பில் அவங்க என்ன அந்த கருத்து கணிப்பை எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க? பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தால் அப்படின்ற அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தால் இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியானா, என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளோ 33%, இந்தியா கூட்டணிக்கு 45%. அப்போ இதை காமிக்கிற விஷயம் என்ன? என்டிஏ கூட்டணின்னா அது மோடி தான் முகம் இருக்கு. அப்போ மோடிக்கு எதிரான ஓட்டு வங்கி இங்கே இருக்கு. அதனால தான் வந்து இந்தியா கூட்டணிக்கு 45%, என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு பாஜக இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு 33%. அப்போ பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தா அப்படின்னு வரும்போது இந்தியா கூட்டணிக்கு 45% ஓட்டு போடுற மக்களுடைய மனசில் இருக்கிற விஷயம் என்ன? பாஜக எதிர்ப்பு. அந்த பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற போது, பாஜக தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் எழுத்து இப்போ நிர்வாகத்தை முடக்கிற மாதிரியும், அதிகாரத்தை பிடுங்குற மாதிரியும், மொழியை திணிக்கிற மாதிரியும் பல விஷயங்களை பண்ணும்போது, அப்போது நீங்கள் பாஜக எதிர்க்காத ஒரு பாலிடிக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு விழும்? ஆக்சுவலாக அதே நீங்கள் வந்து பாருங்களேன், அதே கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 45% இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் 45%, 38 சீட்டும் இந்தியா கூட்டணி வாங்கும். அது வந்து 33% தான் இடம் பெறும் இந்தியா வாங்கும் இந்தியா என்டிஏ கூட்டணி. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? 15% தான் வாங்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த இடமும் இல்லை, 0 இடம் உங்களுக்கு. ஆக்சுவலாக 15% வாங்கினாலும் உங்களுக்கு இடங்கள் 0. அப்போ நீங்கள் 0 இடங்கள் தான் வாங்குவீங்க, பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குவீங்க. அப்போது 33% வாங்குற என்டிஏ கூட்டணி ஒரு இடம் தான் போட்டிருக்கான். இதுவே நீங்கள் அப்படியே அசம்பிளி சீட்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 45 ஆன்டி இன்குபன்சிலாம் இருக்குங்க. அப்படியே கன்வெர்ட் 45%, 5% கூட குறைச்சிக்கோங்க, 40%. அப்போ வந்து இவங்களுக்கு என்டிஏ கூட்டணி ஒரு 3% கொஞ்சம் 30% ஆகிடும். அப்போது 40% போட்டாலே குறைஞ்சபட்சம் 150 இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது இங்கே பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் இருக்குன்றதான் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்கிற ஒரு விஷயம். அப்போது விஜய் வந்து பாஜக எதிர்ப்பை பற்றி கண்டுக்காமல் இருந்தார்னா அவருக்கு என்ன மாதிரி ஓட்டுகள் விழுன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறோம். அதனால் இங்கே பாஜக எதிர்ப்பு ஏன் வருதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு கேட்டால் வந்து தென்னம் விவசாயிகளுக்கு அது கொடுத்துருக்காங்க, இது அது நாடு முழுக்க போடுற திட்டங்கள். தமிழ்நாட்டுக்கு என்னையா கொடுத்த? மெட்ரோ கொடுத்தியா? அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து விஜய் எடுக்கிற இந்த பாலிசி இருக்குல்ல, பாஜகவை பற்றி வாயில் பிளாஸ்டிக் போட்டிருக்கிற விஷயம் இருக்குல்ல, பட்ஜெட் முதற்கொண்டு கருத்து சொல்லாத ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் என்னங்க அரசியல் தலைவர்? அவர் இதுவரையும் கருத்து சொல்லுங்க, இனிமேல் சொல்லுவாரா எனக்கு தெரியாது. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் இந்த இதுல பேசல, இந்த நிமிஷம் வரையும் அவர்கிட்ட எந்த அறிக்கையும் வரல பட்ஜெட்டை பத்தி. அப்ப என்ன அவர் ஒரு அரசியல் தலைவர்? நான் ஏற்கனவே சொன்ன பல விஷயங்களை பத்தி அவர் பேசவே இல்லை, இந்த பட்ஜெட்டை பத்தியும் பேச மாட்டாரு. அப்ப என்னதான் அவர் எதை எதிர்பார்த்தா, அவர் யாரு, அவருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் விரும்ப மாட்டாங்களா? இல்ல கொள்கை ரீதியா கூட இப்ப திமுகவை எதிர்க்கிறேன், அதிமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னா எந்த விஷயங்கள்ல எதிர்க்கிறேங்கிறது இது வரைக்கும் வாயே திறக்கலையே. நேற்றைக்கு பட்ஜெட்ல கூட ரயில்வேக்கு வந்து இவ்வளவு நிதி ஒதுக்குறோம், அவ்வளவு நிதி ஒதுக்குறோம்னு சொல்றாங்க. நிதி ஒதுக்கிற்கு பாஜக வருஷத்துல எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? 2016 அதிமுக வாக்குறுதியில மோனோ ரயில் திட்டம் கொண்டு வருவானாங்க. அதை பத்தி எடப்பாடி அவர்களும் பேசல, இவரும் பேசல. மோனோ விடுங்க, மோனோ வந்து ஃபீசிபிலிட்டி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, மெட்ரோ தான் ஃபீசிபிலிட்டி இருக்கு. நான் பாயிண்ட் அது சொல்லல. கோவை மெட்ரோவோ இல்ல மதுரை மெட்ரோவோ ஏன் அதை பத்தி ஒரு பேச்சும் இல்லை. அதை பற்றி ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? என்னெல்லாம் வந்து அங்கே அந்த அளவுக்கு மக்கள் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம எதிர்பார்த்த வருமானம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஃபியூச்சரை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எதிர்காலத்தில் வரலாம் இல்லையா? இப்போ வராத இருக்கலாம். இப்போ சென்னை மெட்ரோவோட கம்பேர் பண்ணி கோயம்புத்தூர் மெட்ரோவையும் மதுரை மெட்ரோவையும் நீங்கள் பேசக்கூடாது, அப்படி தான் சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அங்கே ட்ராவல் பண்ண மாட்டாங்க, அங்கே வேறு பல ட்ராவல்லாம் வசதிகள்லாம் இருக்கிறதுனால மக்கள் மெட்ரோவை யூஸ் பண்ணுறது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்காலம் அப்படி இருக்காது இல்லை. நீங்கள் இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிங்கன்னா எதிர்காலத்தில் அது பலனளிக்கும்ல. அந்த கணக்கில் வச்சுக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் திட்டத்தை அப்ரூவ் பண்ணாத இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் 41% டிவால்யூவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் கல்வி நிதியும் கொடுக்கல, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1290 கோடி ரூபாய் அதற்கான வழியும் இல்லை. ஜல்ஜீவன்லேருந்து குறைச்சிட்டீங்க, 17,000 கோடியாக குறைச்சிட்டீங்க. பெரிய உங்கள் ஃப்ளாக் ஸ்கீம் சொன்னீங்க, அதையும் குறைச்சிட்டீங்க. ஃபண்ட்ஸு 125 நாள் திட்டத்துக்கு வந்து 3 லட்சம் கோடி தேவை. நீங்கள் ஒதுக்கி இருக்கிறது 95 லட்சம் கோடி தான், சாரி 95,000 கோடி தான். 95,000 கோடியில் 125 நாள் வேலை கொடுக்க முடியாது உங்கள் புது திட்டத்தில்.
இதெல்லாம் தெளிவா தெரியுது. அப்போ மாநில அரசு மீது இதை திணிக்கிறாங்க. பத்தியெல்லாம் நீங்க வந்து விஜய் வாயை திறக்காம 3வது ஆண்டு விழா கொண்டாடுறாரு, எம்ஜிஆர் பேரை காமராஜர் பேரை அண்ணா பேரை சொல்றாருன்னா கரண்ட் பாலிடிக்ஸ்ல உங்களுடைய பாயிண்ட் என்ன? அதுக்குள்ள போகவே இல்லையா, இல்ல புரியலையா, தெரியல. புரியல. அவருக்கு சுத்தி ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய பழைய எம்எல்ஏ புச்சி ஆனந்த் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி பெரிய உலகத்திலேயே பெரிய கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் இருக்காரு, இப்பதான் சார் டவுட் வருது. ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்த ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, லாட்ரி கிங் ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, இவ்வளவு பேர் வச்சுட்டு இருக்காங்க அவங்க. இப்ப இந்த இடத்துல டவுட் வருதா, பாஜகவால வரப்பட்டவர், ஏன்னா பாஜகவால டைரக்டா உள்ள வர முடியல, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பல மாநிலங்களை பண்றாங்க, அப்படி இறக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு அப்படி நம்ம ஒரேடியா உறுதியா சொல்ல முடியல. அதுக்கு இன்னும் சாயம் வெளுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சாயம் வெளுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது மழை கொஞ்சம் அதிகமா பெஞ்சதுலதான் சாயம் வெளுக்கும்னு நினைக்கிறேன், தண்ணி பட்டு சாயம் வெளுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குமோன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்குது. ஆக்சுவலா எதற்காக நீங்க விமர்சிக்க மாட்டேன்றீங்க மத்திய அரசை? என்ன காரணம்? சிபிஐ இன்கொயரி பயமா? உங்களை சார்ஜ் ஷீட்ல உள்ள போட்டுருவான்னு பயமா? குற்றஞ்சாட்டப்பட்ட நிலைக்கு நீங்க போயிடுவீங்கன்னு பயமா? அதானே, வேற என்ன? இல்லாட்டி வந்து ஜனநாயக ரிலீஸ் தள்ளி போட்டுனே போயிருப்பாங்கன்னு பயமா? நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை, அது ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. சிபிஐ இதுவரை என்னென்ன பண்ணுவாங்க அப்ப தெரிஞ்சு போயிடும், யார் யார் சார்ஜ் ஷீட் சேர்க்க போறாங்க என்னன்னு. கரூர் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட்டை. அதான் உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு, தன்னை சார்ஜ் ஷீட்ல சேர்த்துருவாங்களோன்னு பயம் இருக்கு. அதனால மத்திய அரசை பத்தி நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க. இந்த நிலைமை உங்களுக்கு வந்து சரியா ஒத்து வராது. ஆக்சுவலா மக்கள் வந்து உங்களை சந்தேகப்படுவாங்க. தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்போட்டுகள் நிறைய இருக்கீங்க. அதுதான் இந்த CNN அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, பல ஜான் இருக்காரு, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மனசை வச்சுதான் வந்து கருத்து கணிப்பே எடுக்கிறான். 3 முறை நடத்திருக்காங்க. 2024 நடத்திருக்காங்க, ஆகஸ்ட்ல நடத்திருக்காங்க. போன வாட்டி பாக்கும்போது இந்த வாட்டி 37% 33% ஆயிடுச்சுங்க. 12%ல இருந்து அதர்ஸே 22% வந்திருக்கு. அது அதர்ஸ், அதுல 15% தான் தாவேகா, 22ல 15. மத்த 7 பாத்தீங்கன்னா 5 வந்து நாம் தமிழர், 2 வேற பல பேர் சேர்ந்து 2 வந்திருக்காங்க. நாம் தமிழரே குறைஞ்சிட்டாங்க. 8% அவங்களுக்கு வருமானது 5க்கு குறைஞ்சிட்டாங்க. பாஜகவுடைய ஓட் பேங்க், பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் எவ்வளவு பெருசு இருக்குன்னு விஜய்க்கு நல்லா தெரியும். இல்ல இதுக்கு முன்னாடி நல்லா தெரியும்ல சார், ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, ஜான் இருக்காரு, இவங்களுக்கு எல்லாம் தெரியாமல அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க போறாங்க. தெரிஞ்சும் பாஜகவை எதிர்த்து அந்த ஓட் பேங்கை தன் பக்கம் திருப்ப ஒரு விரும்பலங்கிறத 3 வருஷம் ஆச்சு சார். இனிமா நம்ம எடுத்துக்க முடியாம இருக்கும். நிச்சயமாக திமுகவுடைய பெரிய ஓட் பேங்க் பலமே வந்து பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் தான். அதுக்கு என்ன காரணம்னா பாஜக மத்தியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யற பல விஷயங்கள், அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை புரிஞ்சுக்காம வந்து இங்க ஒரு பாலிடிக்ஸ் வந்து இவர் பண்றாரு. மாநில அரசு எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுங்க. மாநில அரசு ஆளுங்கட்சி எப்படி சார் சொல்லுங்க, புரிஞ்சுக்காம எப்படி சொல்லுங்க? புரிஞ்சுக்காமலோ புரிஞ்சுட்டோ எப்படியோ பண்றாரு. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க திமுக எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுங்க, சரி உங்க லைன்லயே வரும். ஆளுங்கட்சியை எடுத்து தான் பாலிடிக்ஸ் பண்றேன் நீங்கல்ல. புதுச்சேரி போனீங்களா, அங்க யாரு ஆளுங்கட்சி? பாஜக தானே ஆளுங்கட்சி. அங்கே ஏன் வாய் மூடிட்டு வந்தீங்க பேசாம? ரங்கசாமி அவர்களை பாராட்டிட்டு வந்தீங்க. அது ஏன் பாராட்டு வந்தீங்க? அங்க பாஜக கூட்டணி கட்சியா இருக்குல்ல, ஏன் பாராட்டு வந்தீங்க? யாரை திட்டுறோனே சொல்ல தெரியாம எதுக்காக போறாரு, எதுக்காக வராரு ஒண்ணுமே தெரியல. ஒரு பெரிய கும்பல் அவர் பின்னாடி இருக்குன்ற ஒரு காரணம் மட்டும்தாங்க அவருக்கு ஃபேவரபிளா இருக்கு. மற்ற எதுவுமே அவருக்கு ஃபேவரபிளா இல்ல. ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள், அது கூட அந்த இளைஞர்கள் கூட எல்லா இளைஞர்களும் இருக்காங்களான்னு தெரியாது. விஜய் ஆதரவு இளைஞர்கள், விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் இளைஞர்கள் அவர் கூட சப்போர்ட் பண்ணுவாங்களா? தல அஜித்தோட ரசிகர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க, தல ரசிகர்களும் இளைஞர்கள் தானே, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இளைஞர்கள் தானே. இந்த இளைஞர்கள் வந்து எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாதுங்க, அவங்களும் இளைஞர்கள் தானே. எல்லா இளைஞர்களும் விஜய்க்குன்னு சொல்றது சரியா தப்பா? தப்பு. எப்படி ரைட் ஆகும் அது? ஸோ அதில் வந்து சூர்யா ரசிகர்கள் கூட தான் இருக்காங்க, அவங்களும் இளைஞர்கள் தான். அப்போ இவங்க 3 பேரோட ரசிகர்கள் ஒன்று சேர்த்தா விஜய் ரசிகர்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. அப்போ எல்லா ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள், எல்லா ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள், எல்லா இளைஞர்களும் விஜய் இளைஞர்கள் எப்படி சொல்றீங்க? அஜித் படத்துல போய் நீ கலாட்டா பண்றீங்க, அஜித் ஆளுங்க திருப்பி அடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ரசிகர் மன்றம் ஃபுல்லா ஒரு சர்க்கிள் விட்டுருக்கானுங்க, எங்கெங்க விஜய் ஆட்கள் நிற்கும் அதெல்லாம் தோக்கடிக்கணும்ட்டு ரகசிய சர்க்கிள் விட்டுருக்காங்களா? அப்படியே? ஆமா ஆமா, நம்ம வந்து எழுத்து வேலை செய்யணுன்றாங்களா? நல்லா இருக்கும் போல இந்த தேர்தல் வந்து பரபரப்பா இருக்கு. அதாவது இவங்க தான் ஏதோ இளைஞர்களோட ஒட்டுமொத்த குத்தகை எடுக்கிற மாதிரி பேசுறானுங்க. நம்மளும் இளைஞர்கள் தான், நம்ம காமிக்கலாம், நம்ம இதை காமிச்சு அவர் தோக்கடிக்கலாம்னு. சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர்களும் அப்படிதான் இருக்காங்க. நாம் தமிழர்லயே அது சிறுகிய வட்டமா இருந்தாலும் அங்கேயும் யங்ஸ்டர்ஸோட, அங்கேயும் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனால விஜயை சுத்தி தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, விஜய்க்கு தான் அதிக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு இந்த கலைப்புற இது இருக்குல்ல. அதிமுகல தான் யங்ஸ்டர்ஸ் உடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு இல்ல. அந்த திமுகல கூட உதயநிதி வந்த பிறகு கொஞ்சம் சேர்த்திருக்காங்க, அவங்க மாநாடே நடத்தினாங்க பார்த்தோம் நம்ம. அதனால வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய் ரசிகர்களா இருக்காங்கன்ற அந்த பாயிண்டே தப்பு ஆக்சுவலா.
எதிர்க்கல இதெல்லாம் பார்க்குறோம், கருத்து கணிப்பு வந்திருக்கு. சமீபத்தில் அந்த பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு, ஆஃப்லைன் பேட்டி. அந்த பேட்டியில் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. கூட்டம் வருது பார்த்தீங்களா அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. அதாவது அவங்க சொல்கிறதான், என்டிடிவி டீம் வந்து நாங்கள் ஒரு நம்ம போய் நம்ம சொல்லுவோம் கனவுல கடவுளை பார்த்தேன், கடவுள் இப்படி சொன்னார் அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க ஒரு vlog மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது பேட்டி கண்டவங்கள பேட்டி காணுறாங்க. ஆமா, நேரடி பேட்டியில விஷுவலா எதுவும் கிடையாது. நாங்க அவரை பார்த்தோம், இதெல்லாம் பேசினோம் அப்படின்னு அவர் இன்னொருத்தர் சொல்றாரு. இம்ப்ரெஸ் ஆயிட்டோம், அவர் நல்லவர் அப்படின்லாம் அவங்க பேசுறத பார்க்க முடியுது. அதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா அவர் சொல்றாருங்க, கிளீனா. அதாவது வந்து நான் தான் நான் கிங் மேக்கர் கிடையாது. அதாவது நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், யாராவது வந்தீங்கன்னா என்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏத்துட்டு வாங்கன்றத அவர் சொல்ற விஷயம். அதில் ஆக்சுவலா யாரு இல்லை, அப்புறம் அதுதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனால வந்து இனிமே நாலு முனை போட்டி தமிழ்நாட்டில்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இனிமே அந்த முனைகள்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவரை பக்கம் யாருமே சேர்ற மாதிரியான ஐடியாவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓபிஎஸ் கூட கடைசியில என்டிஏலையோ ஓபிஎஸ் கூட கடைசியில என்டிஏலையோ திமுகலையோ போய் சேருவாரே தவிர விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. போற மாதிரி இருந்தா எப்பயோ போயிருப்பாரு. ஆமா, விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால பெரும் மாற்றங்கள் தாவேக்காவுல வருவதற்கோ ஏதாவது வாய்ப்பு? இன்னும் பெரும் மாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு வெளியில இருக்கிறது அவங்க கட்சி எப்படி நடத்துறாங்க, ஒரு பிரச்சார குழு போட்டிருக்காங்க. இல்ல நாஞ்சில் சம்பத் இருக்காரா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா அவர் முக்கியமான மேலை பேச்சாளர். அதனால அவங்க ஏதோ ஒரு ஐடியால போடுறாங்க. செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை அங்க கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த கட்சியே வந்து அதே மேடையிலேயே செங்கோட்டையன் ஒரு கருத்து சொல்றாருன்னா, இவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர், விசில வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்க மூஞ்சில ஊதிராதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு அவர் பேசும்போது பக்கத்துல இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அவ்வளவு கடுமையா எதிர்ப்பை பதிவு பண்றாரு. ஆமா, அவ்வளவுதான் அவருக்கு அங்க மரியாதை. அவ்வளவுதான் மரியாதை, வேற இருக்கு. அவரே 3வது இடத்துல போட்டிருக்காங்க. அந்த இதுல புஷி ஆனந்த் ஆதவ ஒரிஜினலுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் வர்றாரு. புரோட்டோகால்ல 3வது இடத்துல இருக்காரு. அவ்வளவு பெரிய சீனியர் லீடர் அவரு. அங்க போனா ஒரு மரியாதை இல்லை. அப்புறம் ஓபிஎஸ் ஏன் போய் சேர்றாரு, ராமதாஸ் ஏன் போய் சேர்றாரு? சேர மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல அவங்க போவாங்க. ஒன்று என்டிஏல போவாங்க, இல்லை திமுக பக்கம் போனாலும் போவாங்க. திமுக ராமதாஸை ஏற்றுக்குதா இல்லையான்னு தெரியாது. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு கிளாரிட்டி இல்லாமே இருக்கார். அவருக்கு 2 பயம் இப்போ அழுத்துது அவரை. சிபிஐயில் தன்னை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம், அது பெரிய பயமாக அவருக்கு இருக்குது. அதனால தான் மத்திய அரசை பற்றி வாயை மூடிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. 2வது ஜனநாயக ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு. அது அவருக்கு ஒரு பெரிய ஒரியை கொடுத்துட்டு. ஸோ இது ரெண்டுமே கிளியர் ஆன பிறகு பாஜகவை பற்றி வாயை திறப்பாரான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம ஆடியன்ஸோடைய ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா ஒரு 10 வீடியோவே இருக்கும். அதுக்கு முன்னாடி போட்ட சில வீடியோக்களில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த ஜனநாயகன் படம் வந்து இவங்க சென்சார் போர்டு போனது, அங்கே வழக்கு போனது, அவர் சென்சார் போர்டுலேருந்தே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணது, அதை வந்து இப்படி பேசு உருளாக்குது, இது எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் பிளான் தான், 2 பேரும் சேர்ந்து போடக்கூடிய மாஸ்டர் பிளான் தான், விஜய் ஒன்றும் பாஜகவெல்லாம் எதிர்க்கலை அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேஷம் கலையிறது அல்லது அந்த சாயம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி சார், நன்றி.